ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இட்லி கொஞ்சம் சாம்பார் தாங்க. என்னங்க டெய்லி இதே தானா, வேறு வழி இல்லைங்க. காலையில் ஒரு 7:15 எல்லாம் செஞ்சு கொடுத்து விடணும்னா இப்படி தான் செய்யணும். கூடவே ஒரு பருப்பு வடையும் ஆட் ஆன் ஆயிடுச்சுங்க. இந்த பருப்பு வடையோட கதை அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் குக்கர் சாதங்க, சுட சுட குக்கர் சாதம் வச்சுட்டு வெண்டைக்காய் வந்துட்டு சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு இருக்குங்களா, அதை போட்டுட்டு ஒரு கூட்டு வச்சாச்சு. இந்த கூட்டு வந்து நம்ம சாதத்துலேயும் பசங்க சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த பருப்பு வடை இங்கே வந்துச்சுங்க. காலையில் சாப்பிட முடியலைங்க. ஸோ லஞ்சுக்கு அதை எடுத்து வச்சுருந்து அதை ஆட் ஆன் பண்ணியாச்சு. கூடவே வந்து ஒரு அப்பளம், இட்லி கூட ஒன்று மீந்து போச்சு. சரி, ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு இட்லியும் சேர்த்தியாச்சுங்க. சாதம் அண்டு வெண்டைக்காய் கூட்டுங்க, தயிர், அப்புறம் ரசங்க. நல்லா பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் நிறைய இடித்து போட்டு சூப்பரான ஒரு காரசாரமாக பெப்பர் சேர்த்துட்டு ஒரு ரசம், தயிர் ஊறுகாய் மட்டுமே இருந்தால் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க யாரெல்லாம்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.